இந்த வீடியோவில் நம்ம டாப் ஸ்பீடு அண்டு ஸ்டெபிலிட்டி தாங்க பார்க்க போகிறோம். டாப் ஸ்பீட்னால் ரொம்ப ஃபுல் ஸ்பீடு இல்லை, ஓரளவுக்கு ஸ்பீடுங்க. ரோடு அந்தளவுக்கு இல்லை நம்ம ஏரியாவில். நம்ம பின்னாடி வந்து எந்த மாடிஃபையும் பண்ணலைங்க. முன்னாடி வந்து அட்டர்பிளி போட்டிருக்கோம், ஸ்டிக்கர் விட்டுருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எக்ஸஸ்ட் சவுண்டு கேட்கலாம். அண்டர்பிளி போடுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருங்க எக்ஸஸ்ட் சவுண்டு. நேற்று தான் பைக் வந்து சர்வீஸ் விட்டுருந்தேன், அங்கேருந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அதில் தான் இப்போ மண்ணாயிருக்கு. இவ்வளோ கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்டர்பிளி இருக்கிறதுனால. அந்த எக்ஸஸ் சவுண்டு வந்து எங்கேயோ டச் ஆகிட்டு ஒரு சவுண்டு வரும்ல, அது மாதிரி வந்துட்டுருக்குங்க. அது இங்கே தான் டச் ஆகிட்டு இருக்குது. மொத்தம் 2 இடத்துல டச் ஆகுது. இன்னொன்று வந்து இந்த சைலன்சர் இந்த கார்ட்லேயும், நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் டச் ஆகுது. சர்வீஸ்க்கு முன்னாடி புது வண்டி இருக்கும்போது டபுள் சவுண்டு வரும். இப்போ சர்வீஸ் போனதுலேருந்து இந்த டபுள் சவுண்டு வரவே மாட்டேங்குதுங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பைக்கில் முக்கியமாக இந்த ஏரோடைனமிக் வியூ மட்டும் கொஞ்சம் சொல்லியே ஆகணுங்க. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பர் பைக் மாதிரியே இருக்கும். இருங்க, வைட் ஆங்கிள் வைக்கிறேன். மிரர் ரெண்டையும் இப்போ கழட்டிட்டேன். இப்போ நல்ல ஒரு ஏரோடைனமிக் வியூ வந்து தெரியுங்க. இந்த 2 டேங்க் ஃபேருமே நல்லா காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு லுக்கு கோசம் இது கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா வந்து அண்டர்பிளி நான் செட் பண்ணியிருக்கேன். மேபி இந்த கம்பெனியே வந்து ஒரு அண்டர்பிளி வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து ஆர்சி பைக்கோட அண்டர்பிளி. அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு வேரியண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஷார்ப்னஸ் ஃபினிஷிங் இருக்கும், இதில் வந்து ஷார்ப்னஸ் ஃபினிஷிங் இருக்காது. அப்படியே கொஞ்சம் இந்த இடம்லாம் பாருங்கள், வளைவா இங்கே வளைவா இங்கே வளைவா அப்படி இருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அண்டர்பிளி. ஓரளவுக்கு ஒரு 80, 90, 100 போகும்போது அந்தளவுக்கு காற்று அடிக்காதுங்க. ஒரு 120, 130 போகும்போது கொஞ்சம் காற்று நல்லாவே அடிக்கும். நான் இது வரைக்கும் 130 தான் டாப் ஸ்பீடு போயிருக்கேன், அதுக்கு மேலே போனதே இல்லை. சரி, ஓகேங்க. மோட்டோ விலாகில் மீதி நான் கன்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்ட்டு, நம்ம எவ்வளோ ஓட்ட முடியும் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் இது 250 சிசி கொஞ்சம் ஹையஸ்ட் வண்டியாக இருக்குல்ல, 100 சிசி, 150, 200, அதுக்கு மேலே ஒரு 50 சிசி சேர்த்து இருக்குல்ல. இந்த வண்டி யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னா சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ட்ராவலருக்கு நல்லா யூஸ் ஆகுங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக் அடுத்தது வந்து நேக்கடு ஸ்போர்ட்ஸில் இது சூப்பரான லுக்கு. இது வந்து அவங்களுக்கு நல்லா செட் ஆகும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஆஃபீஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த 3500 ஆர்பிஎம்மில் ஓட்டிகிட்ருக்குல்ல, 50ல் ஓட்டிகிட்ருக்குல்ல, அவங்களுக்கு வேணுமா மேபி இது வந்து நல்லாயிருக்கும். இதை நம்ம முறுக்கி ஓட்டணும்னா ஃபுல்லாக காலி ஆகிடுங்க பெட்ரோலு. அதுவும் சொல்லிடுறேன். இப்போ வந்து டாப் அண்ட் வந்து செக் பண்ணலாம். இந்த பைக்கோட பவரு 30.57 பிஹெச்பிங்க. 25 Nm டார்க்கு. 25 Nm டார்க்கு வந்து 7250 ஆர்பிஎம்முங்க. 9250 ஆர்பிஎம் வந்து பவரு. ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு சிமிலரான பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நானும் தான் 250 சிசியில் பைக் விட்றேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 390 மட்டும்தான் எக்கச்சக்கமாக கொடுத்துருங்க. ஏன்னா அது 400 சிசி வண்டினால 46 பிஹெச்பி கொடுத்துருக்காங்கங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த பைக்கில். நான் பைக் எடுக்கும்போது அந்த பைக் என்ன ஒரு 3,10,000 அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு. ஒரு 50,000 சேர்த்து போட்டால் டியூக் 390 எடுக்கிற மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் இப்போ ஜிஎஸ்டி விலை ஏற்றதுனால அது எங்கேயோ போயிடுச்சுங்க. பைக் அப்படி தொடக்க முடியாத அளவுக்கு ரேட் ஏறி போயிடுச்சு. டியூக் 250 வந்து 2,50,000னா 390 வந்து 3,60,000 பக்கமாக போயிடுச்சுங்க. ஆனால் அதில் மைலேஜ் அதிகம் எதிர்பார்க்க முடியாது, நல்ல மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி டாப் அண்டில் போகும்போது மைலேஜ் வந்து செம்மையாக உறிஞ்சிரும். நான் டாப் அண்ட் மைலேஜ் டெஸ்ட் வந்து போட்டு காமிக்கிறேன். நான் டாப் அண்ட் எவ்வளோ சொல்கிறேன்னா, ஒரு 6000 ஆர்பிஎம்மில் ஓட்டுற மாதிரி. 6000 ஆர்பிஎம் கீழே வரவே கூடாது. எல்லா இதுலேயுமே வந்து 6000 ஆர்பிஎம்மு, அது ஹைவேயில் மட்டும் செக் பண்ணுற மாதிரி. அது ஒரு பிளாக். நெக்ஸ்ட்டு வந்து சிட்டி மைலேஜ் பிளாக், அது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேங்க. இந்த பைக் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகும்னா, ஷோரூம் தரப்பில் வந்து 160 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகம் வரைக்கும் போகும்னு சொல்லி போட்டிருக்கு அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் நெட் வெப்சைட்லாம் பார்க்கும்போது 150 தான் போகும்னு சொல்லி போட்டிருக்குங்க. என் கணிப்பு வந்து இது 250 சிசினால் நல்லா டியூன் பண்ணால் கண்டிப்பாக இது 170 வரைக்குமே போகும். ஆனால் இவங்க 70 வந்து போக விட மாட்டாங்க. நான் வந்து ரீசெண்டாக பைக்கெலாம் அனலைஸ் பண்ணும்போது இப்போ 350 சிசி அந்த பைக் வந்து 20 பிஹெச்பி தான் கொடுத்துருக்கு. நியூட்டன் டார்க் வந்து 25 கொடுத்துருக்கு.
அது வந்து சிசி அதிகம். ஏன் அது டியூக்கோட விலை கம்மியாக இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பவர் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த பட்ஜெட்டுக்கு இந்த பவர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கம்பெனியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர் வழியாக வழி நடத்துகிறாங்க. அப்படிங்க பார்க்கும்போது ஓகே, நமக்கு இதுவே ஓகே தாங்க. இனிஷியல் பிக்கப்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து இனிஷியல் பிக்கப் தான் வேணும். ஹைவேல எப்பயுமே நம்ம 150 120 ஓட்டவே மாட்டோம். ஹைவேல மேக்ஸிமம் ஒரு 100 கிலோமீட்டர் 110 தான் ஓட்ட போகிறோம். அதனால் இந்த சிசிக்கு இந்த பவர் ஓகே. நானும் அதிகம் ஓட்டவே மாட்டேன். நானும் வந்து 70 80 அவ்வளோதான், அதிலே தான் ஓட்டுவேன். ரொம்ப வேகமாக ஓட்ட மாட்டேன். அடடாடா, ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடுவேன். ஏகப்பட்ட வண்டி வருது பாருங்களேன். டைம் வந்து 2:42 ஆகுதுங்க. இந்த ரோட்டில் செக் பண்ண முடியலங்க அதிகமாக டாப் ஸ்பீடு. ஏன்னா இந்த ரோடு வந்து ஒரு பிரிட்ஜி மாதிரி இல்லாமல் நார்மல் ஸ்ட்ரீட் ரோடு மாதிரி இருக்குது. ஆனால் ரோடு வந்து அகலமாக இருக்குது. அதனால் வண்டி நிறைய வந்துகிட்டே இருக்குது. டாப் ஸ்பீடும் அதிகம் போக முடியல. வளைவும் அதிகமாக வருது. நான் நேற்று வந்து சர்வீஸ் பண்ணும்போது டாப் ஸ்பீடு போயிருந்தேன். அதில் வந்து விண்ட்லாஸ் எப்படி இருக்குது, ஸ்பீடு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேங்க. அந்த வீடியோ சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேங்க. இதில் 120 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகுதில்ல, அதில் வந்து ஆர்பிஎம் பாருங்களேன், 7000 ஆர்பிஎம் தான் வந்திருக்கு. இப்போ பேசுறது கேட்குதான்னு தெரியல, ஒரே நிமிஷம். இதில் 120ன்னு சொல்லிட்டு கிலோமீட்டர் போச்சு இல்லைங்க, அதில் வந்து ஆர்பிஎம் பாருங்களேன், 7000 ஆர்பிஎம் தான் வந்துருக்கு. இன்னும் நமக்கு வந்து 9250 ஆர்பிஎம் வரைக்கும் இருக்குது. அப்போ டாப் ஸ்பீட் எந்த அளவுக்கு போகணும் பாருங்களேன். நான் டாப் ஸ்பீட் வந்து செக் பண்ணதே இல்லை, ஏன்னா ரோடு அந்தளவுக்கு இல்லை. இதில் வந்து மேக்ஸிமமே 120 130 தான் போக முடியுது. அதுக்குள்ளே அந்த நடுவில் அந்த குறுக்க காரு அந்த ஆட்டோலாம் நிறையா வந்துகிட்டே இருக்குது. 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது விளாக் எடுக்க முடியலங்க. ஒரு மாதிரி படப்படப்படன்னு அடிக்கும். ரோடு அடாப்டர் வாங்கிடுறேன். முதல்ல 1200 வருது. அதனால் போகட்டும். செம்மையாக இருக்குங்க பிக்கப்பு. நான் வாபுல் ஆகுதுங்க, ரொம்பவே வாபுல் ஆகுது. 125க்கு மேலாம் போகும்போது, அதுவும் 125க்கு மேலே அந்த ஹைட்டாக போகும்போது செம்மையாக வாபுல் ஆகுது.